இன்னைக்கெல்லாம் நம்ம மாநாடை பற்றி பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கணும். யாரும் நடத்தாத மாநாடு. அடுத்து இவ்வளோ நம்ம கூட்டம், இவ்வளோ நிகழ்ச்சிகள், இவ்வளோ வரலாறு யாரும் பண்ண முடியாது. இவ்வளோ செய்திகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் சில என்னுடைய தம்பிகள்லாம் இந்த பதிவு போடுறான், அந்த பதிவு போடுறான். இவன் நம்ம எதிரி நமக்குள்ளே இல்லையா? நம்ம எதிரி ஆளுங்கட்சி திமுக நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, அவங்க தான் நம்ம எதிரி. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு கொடுத்திருக்க முடியும். ஏன் கொடுக்கல? இதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம். சாதி வாரிய கணக்கெடுப்போ சர்வே எதுவும் நடத்த வேண்டாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் தெரியுமா? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு 1150 நாள். மாநாடப்போ 1136 நாள். இன்னைக்கு 1150 நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ காலமா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன கொடுத்தாங்க? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து கொடுங்கள். ஏன் தரவுகள் சேகரிக்க முடியாதா? உங்களுக்கு தான் பிற்படுத்தப்பட்ட ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் புதுசா அமைச்சிங்களே, கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணீங்களே, 3 மாதத்திற்குள் தரவுகளை சேகரிக்கணும் சொன்னீங்களே, அதுக்கு கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்கல கேட்டா, அதுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனையோ முறை பார்த்தோம். அவரை பார்த்து சந்திச்சோம், கெஞ்சணும், கதறணும். ஐயா பார்த்தார், கெஞ்சினார். கொடுக்குறேன் ஐயா, என்கிட்ட கொடுக்குறேன், நிச்சயமா கொடுக்குறேன். மனசு வேணும் இல்ல? ஏன் நாங்க என்னையா பாவம் பண்ணோம்? இந்த சமுதாயம் என்னையா பாவம் பண்ணுச்சு? சட்டம் இருக்கு, தீர்ப்பு இருக்கு, தரவுகள் இருக்கு, சட்டம் எல்லாமே இருக்கு, மனசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பிறகு ஒரு சொல்லு, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க வன்னியர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் இதை 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியதானே? நாங்க போய் பார்த்தோமே, அப்பயே சொல்ல வேண்டியதானே? எங்க ஐயா பார்த்தாரே, சொல்ல வேண்டியதானே? சட்டமன்றத்தில் கேட்டோமே, சொல்ல வேண்டியதானே? இப்ப திடீர்னு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுக்க முடியும். அந்த கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது ஒரு பொய். ஒன்று தெலுங்கானாவில் முடிச்சிட்டாங்க, ஆந்திராவில் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க, ஒரிசாவில் பண்ணிட்டு இருக்காங்க, பீகாரில் முடிச்சிட்டாங்க. சரி, அதையாவது பண்ணுங்க. சர்வே தான் கேட்கிறோம், சென்சஸ் கேட்கல. சர்வே பண்ணது 2 மாதம் தான் ஆகும் தமிழ்நாட்டில். 2 மாதம். அது பண்ணி இப்போ கூட நினைச்சாருன்னா பண்ணி 2 மாதத்தில் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். ஆனால் பண்ண மாட்டார், மனசு. அத பேசுங்கடா. உங்களுக்குள்ள பதிவுலாம் போடாதீங்க. எல்லாம் நம்ம ஒரே குடும்பம். இந்த மாநாடை பத்தி பெருமையா பண்ணுங்க. யார் நம்மளை ஏமாத்தினாங்க அதை பண்ணுங்க. போதும் நமக்குள்ள இதெல்லாம் எங்க போடுது அவங்க போடுது, அதோட இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்ம இலக்கு எவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு படி ஏறனா 10 படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம மட்டும்தான் போகக்கூடாது, நம்ம மட்டும்தான் முன்னேறக்கூடாது, வேற எல்லாம் போகலாம். நம்ம என்ன அடியால் தான் அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நம்மளை கூப்பிடுவோம். ஐயா நீங்க வந்தா பிரச்சனை தீரும். நம்ம போவோம். என்ன ஏன் சத்திரியன் போய் எல்லாம் போய் நின்றுங்கன்னு ஆளுங்களை போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து அடி வாங்கி கேஸை வாங்கி எல்லாம் உள்ள போய் வெளில வந்த உடனே எலெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ ஓட்டு போடுவான்? 0. முடிஞ்சு போச்சு. இதுதான் காலங்காலமாக நடக்கு. பெருமையாக பேசுவாங்க. விழித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய கனல் ராமலிங்கம் அவர்கள் அதே போன்ற ஐயா அந்த காலத்தில் யார் கூப்பிட்டாரோ எல்லாம் போனார். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. சமுதாயத்திற்காக எத்தனை போராட்டம், எவ்வளோ பேர் உயிர் நீத்தார்கள், எவ்வளோ பேர் பண்ணாங்க. நான் முதல் வன்னியர் சங்க மாநாட்டில் எப்போ தெரியுமா கலந்துக்கிட்டேன்? நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் ஒரு மெரி பேர் நானார் நடந்தது. அப்போ நான் இப்போ இதில் ஏற்காடில் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேருந்து நேராக வந்து வன்னியர் சங்க மாநாட்டில் 40 ஆண்டுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு.
அதுக்கு முன்னாடி எஸ்ஐஎஸ் கூட்டது SSS சொன்னார்ல, அது வந்து அந்த SSS தொடங்குனது வந்து என்னுடைய மாமனார் கிருஷ்ணசுவாமியும் என்னுடைய தங்கச்சியுடைய மாமனார் ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர். அப்போ அவங்க தொடங்கினாங்க. அவங்க அதில் நாங்கள் குடும்பமாக அப்பெல்லாம் கலந்துட்டு இருப்போம். ஐயா எங்களை கூட்டிகிட்டு போவார், கலந்துட்டு போவோம். ஏன் ரத்தத்தில் இருக்கு. இந்த சமுதாயம் முன்னேறணும், இதுக்காக தான் நானும் இருக்கிறேன். நீங்கள் முன்னேறணும், நீங்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும், தான் இருக்கிறோம். நம்ம நான் முதல் கொடி கட்சி கொடி ஏற்றினது நம்ம கார்த்திக் இருக்கிறார், சேலத்தில் என்னை ஏற்ற வச்சார். எப்போ 27 ஆண்டுகளுக்கு முன்பு. 27 வருஷமா நானும் உழைச்சுன்னு தான் இருக்கிறேன், உயிரை கொடுத்து வேலை செஞ்சு தான் இருக்கிறேன். ஏன் என்ன நீங்க முன்னேறணும், சமுதாயம் முன்னேறணும். வேற எதுக்கு? எனக்கு என்ன பதவி பொறுப்பு எல்லாம் நிச்சயமா எனக்கு கிடையாதுயா. ஒரு இலக்கு நம்ம வந்துட்டோம், இலக்கு அடையணும். நம்ம இப்ப இருக்கிற தம்பிகளுக்கு சரியா தெரியல. நானும் ஐயா எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிறார். ஐயா கிட்ட யாரும் கிட்ட நெருங்க முடியாது. நான் இன்னைக்கு பார்த்தா 78 சட்டமன்ற தொகுதிகளில் நான் அத்தனை கிராமத்திலையும் நான் கொடியேற்றிருக்கிறேன். 78 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கிராமங்களையும் நான் கொடியேற்றிருக்கிறேன். 20 25 ஆண்டு 22 ஆண்டுகள். நான் வரப்போ வேலுச்சாமி இந்த மாவட்டத்தில் இல்லை, கூட்டிட்டு போய் ஒவ்வொரு கிராமத்தில், இந்த தருமபுரி 5 தொகுதியிலையும் எங்க எல்லா கிராமத்திலையும் நான் கொடியேற்றின கல்வெட்டு இருக்கும். இங்கே மட்டும் கிடையாது. TK ராசாக்கு ஒரு நாள் ஒரே நாளில் 120 கோடி, அடுத்த நாளில் 120 கோடி. ராசா ராத்திரி பவானி தொகுதியில் ஞாபகம் இருக்கு. விடிய காலில் 3 மணிக்கு போகிறேன். எப்போ விடிய காலில் 3 மணிக்கு போகிறேன் பவானி தொகுதியில். அப்படியே ஊர் 1000-1500 பேர் பெண்கள் ஆண்கள் படுத்துட்டு இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து ஏற்றிட்டு இருக்கிறேன். நான் நேரம் இல்லை, ஏற்றிக்கிட்டே போகிறோம். 3 மணிக்கு போனால் பட்டாசு வெடிச்சோன்னு அப்படியே ஊர் அப்படியே உட்காருது. அந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. நான் உட்காந்து 3 மணிக்கு, இப்போலாம் 10 மணிக்கெலாம் முடிச்சிடணும். நல்ல வேலை இல்லை, விடிய விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாம் போய் உட்காந்து பண்ணிட்டு ஏற்றிட்டே இருந்தோம். எவ்வளோ பண்ணிட்டு ஏன் ஐயா சொன்னாரு, நம்ம செஞ்சோம். சமுதாயத்திற்காக, உங்களுக்காக. இனியும் நம்ம செய்ய போறோம். வந்துட்டோம். இங்க ஐயா வழியில் நம்ம வந்துட்டோம், எல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம ஐயாவுடைய கொள்கைகள், ஐயாவுடைய லட்சியங்களை நம்ம நிறைவேற்றுவோம். ஐயா எதுக்கு இந்த இயக்கத்தை தொடங்கினார்? அந்த கொள்கைகள், அந்த லட்சியங்கள் நிச்சயமாக நம்ம நிறைவேற்றுவோம். மாற்று கருத்து கிடையாது. அதனால இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இந்த நேரம் இந்த மாநாட்டு பத்தி பெருமையா எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா இது நம்முடைய எதிரிகள் சூழ்ச்சியால் இந்த மாநாட்டின் வெற்றியை எப்படி சீர்குலைத்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தியுங்கள்.